தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2026 அனெக்சர் 6 அதற்குரிய விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, இதுதான் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2026 அனெக்சர் 6 படிவம். இப்போ இந்த படிவத்தில் முதலாவதாக நேம் ஆஃப் த எம்ப்ளாயி, இப்போ எம்ப்ளாயியுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாவதாக கான்டாக்ட் மொபைல் நம்பர், இப்போ உங்களுடைய அலைபேசி எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 3 டெசிக்னேஷன், இப்போ உங்களுடைய பதவியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 4 NHIS 2016 ஐடி கார்டு நம்பர், இப்போ 2016 அதற்குரிய NHIS ஐடி கார்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதில் அந்த ஐடி கார்டு நம்பரை பார்த்து எழுதி கொள்ளுங்கள். இப்போ இந்த ஐடி கார்டு நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ 2016 NHIS ஐடி கார்டு நம்பரை எவ்வாறு பார்ப்பது அப்படின்றத தற்போது காணலாம். நண்பர்களே, 2016 NHIS ஐடி கார்டு நம்பரை கண்டறிவதற்கு உங்களுடைய அலைபேசி அல்லது கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் NHIS ஐடி கார்டு என தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது TNNHIS2016.com அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இங்க பாத்தீங்கன்னா நிறைய விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கும். இதுல ஏதாவது 3 விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். குறைந்தது 3 விவரங்களை பதிவு செய்யலாம். இப்ப நான் என்னுடைய பெயர், அடுத்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்து மொபைல் நம்பர் அதை பதிவு செஞ்சுட்டு இந்த 3 விவரங்களை தான் நான் பதிவு செஞ்சிருக்கேன். அடுத்து சர்ச் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே என்னுடைய பெயர் காட்டப்படுது. அதுக்கப்புறம் NHIS ஐடி கார்டு நம்பர் காட்டப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா NHIS 16 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு இப்போ புதிதாக 2026 NHISக்கு அந்த ஃபார்மில் நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது 2016 NHIS ஐடி கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த நம்பரை அந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 பே ட்ரான் பர்டிகுலர்ஸ், இதில் லெவல் ஆஃப் பே. இப்போ இந்த லெவல் ஆஃப் பேவை பொறுத்த வரையிலும் செகண்டரி கிரேட் டீச்சராக இருந்தால் லெவல் வந்து 10. செகண்டரி டீச்சரில் பிபி வாங்காதவங்க, ஸ்பெஷல் பே வாங்காதவங்களுக்கு லெவல் வந்து 12. பிரைமரி ஹெச்எம்க்கு லெவல் 15, பிடி அசிஸ்டண்ட்டுக்கு லெவல் 16, மிடில் ஹெச்எம்க்கு லெவல் 17, பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு லெவல் 18, ஹை ஸ்கூல் ஹெச்எம்க்கு லெவல் 22, ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்க்கு லெவல் 23. இதுதான் ஒவ்வொருத்தருக்குரிய லெவல். இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பே. இந்த பே என்பது தற்போது என்ன மாதமோ அந்த மாதத்துக்குரிய பேசிக் பேயை பதிவு செய்யணும். இப்போ செகண்டரி டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஸ்பெஷல் பேயை சேர்க்காமல் அவர்களுடைய பேசிக் பேயை மட்டும் இந்த இடத்துல போடணும். மற்றவர்கள் பேசிக் பே அவர்களுக்கு என்ன இருக்கோ அதை பதிவு செய்தால் போதுமானது. அடுத்து 6 ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் இன் விச் த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் பீயிங் ரெக்கவர்டு. இப்போ இதற்கு அடுத்து வரக்கூடிய விவரங்கள் அனைத்தையுமே IFHRMS லாகின்ல நாம் கண்டறிய முடியும். இப்போ அதை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி பார்க்கலாம். நண்பர்களே, 2026 NHIS விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் பொழுது IFHRMS லாகினில் நமக்கு சில விவரங்கள் தேவைப்படும். அந்த விவரங்கள் என்னென்ன அப்படின்னா ஹெட் ஆஃப் அக்கௌண்ட், அதாவது அக்கௌண்ட் ஹெட், HOD கோடு, ஆஃபீஸ் இன் விச் எம்ப்ளாய்டு, நம்ம எங்கு பணிபுரிகிறோம் அதோடைய பெயர் என்ன, அடுத்து டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், டெசிக்னேஷன் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், அதாவது DDO அவருடைய டெசிக்னேஷன், அதுக்கப்புறம் DDO கோடு, அதுக்கப்புறம் ட்ரெஷரி அண்ட் சப் ட்ரெஷரி அட்ரஸ். இது போல விவரங்களை நாம் IFHRMS லாகினில் கண்டறியலாம். இப்போ அதை எவ்வாறு கண்டறிவது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்களுடைய அலைபேசி அல்லது கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் IFHRMS என தட்டச்சு செய்யுங்க. தற்போது
www.karuvulam.tn.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு யூசர் டைப் அப்படின்ற இடத்துல எம்ப்ளாயி என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து யூசர் ஐடி, நமக்கு IFHRMSக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஐடி நம்பரை இங்க பதிவு செய்து கொள்ளுங்கள். IFHRMSக்குரிய பாஸ்வேர்டை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு இங்க இருக்கக்கூடிய கேப்சாவை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப அனைத்தையுமே பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் சைன்இன் கொடுங்க. இங்க முதலாவதாக ESR வியூ அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதுல இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா பே டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதுல முதல்ல நம்மளுடைய பே ஸ்கேலுக்கு என்ன லெவல் அப்படின்றத பார்க்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா டைம் ஸ்கேல் லெவல் 10. இப்ப நான் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர், அதனால லெவல் 10 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பே எழுதணும். அந்த பேசிக் பே அப்படிங்கிறது தற்போது நீங்க எந்த மாதத்துல இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்றீங்களோ அந்த மாதத்துக்குரிய பேசிக் பேயை எழுதி கொள்ளுங்கள். அடுத்தது இங்கேயே நம்மளுக்கு தேவையானது HOD கோடு, DDO டிசிக்னேஷன், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்தது அக்கௌண்ட் ஹெட், இந்த அக்கௌண்ட் ஹெட் வந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது எம்ப்ளாயி ப்ரொஃபைல், இதை நம்ம பார்த்து வைத்துக் கொள்ளலாம். பின்பு மீதி இருக்க விவரங்களை நம்ம பார்ப்பதற்கு இப்போ இங்கிருந்து பேக் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதுல எம்ப்ளாயி ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரெஷருடைய பெயர் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் DDO கோடு, DDO டெசிக்னேஷன். DDO அப்படிங்கிறது டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், அவருடைய டெசிக்னேஷன் மற்றும் கோட் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் HOD கோட், HOD நேம் நம்மளுக்கு தேவைப்படாது. அடுத்து டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் நம்ம எழுதணும். அப்புறம் PF நம்பர் ஆர் CPS நம்பர், இது இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த விவரங்கள்லாம் நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு பின்பு 2026 NHS ஃபார்மில் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்முடைய IFHRMS லாகின்ல விவரங்கள்லாம் நம்ம எழுதி வைத்திருப்போம். அந்த விவரங்களை இங்கே ஒவ்வொன்றாக பதிவு செய்து கொள்ளலாம். 6வது, ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் இன் விச் த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் பீயிங் ரெக்கவர்டு, அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 7, டைப் ஆஃப் ஆஃபீஸ், இப்போ நம்ம கவர்மெண்ட்டா, லோக்கல் பாடிஸா, யூனிவர்சிட்டிஸா, ஆர்கனைசேஷனா, இன்ஸ்டியூஷனா, இதுபோல் நீங்கள் எதில் பணிபுரியுங்களோ அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 8, HOD கோடு, இது வந்து உங்களுக்கு IFHRMSல இருக்கும், அதை இங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள். இது இங்கே 4 கட்டங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து HOD கோடு வந்து 5 இலக்கம் இருக்குது. அதனால் ஒரு இலக்கத்தை எக்ஸ்ட்ரா நீங்களே வரைந்து அதில் 5 கட்டமாக மாற்றி உங்களுடைய HOD கோடை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 9, ஆஃபீஸ் இன் விச் எம்ப்ளாய்டு, இப்போ நீங்கள் எந்த பள்ளியில் தற்போது பணிபுரியுங்களோ அந்த பள்ளியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 10வது, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதியை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 11, டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், முதலாக நீங்கள் அரசு பணியில் சேர்ந்த தேதியை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 12, டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், இப்போ ரிட்டையர்மெண்ட் தேதியை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 13, டெசிக்னேஷன் ஆஃப் டிராயிங் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் அண்டு கோடு, இப்போ டிராயிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா DDO அப்படின்னு சொல்லுவோம், அவர்களுடைய டெசிக்னேஷனை பதிவு செய்து கொள்ளுங்கள். மற்றும் அந்த DDO கோடையும் அங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள். இது வந்து IFHRMS லாகின்ல நம்ம எழுதி வச்சுருப்போம், அதை பார்த்து எழுதி கொள்ளுங்கள். அடுத்து 14, பே டிராயிங் ஆஃபீஸர் அட்டாச்டு, இதில் ட்ரெஸரியா சப் ட்ரெஸரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ட்ரெஸரி அப்படின்னா அந்த ட்ரெஸரியுடைய பெயரை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். சப் ட்ரெஸரி அப்படின்னா சப் ட்ரெஸரி பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். இதுவும் உங்களுக்கு IFHRMS லாகின்ல இருக்கும், அதை பார்த்து இங்கு எழுதி கொள்ளுங்கள். அடுத்து 15, எம்ப்ளாயி கோடு, இதில் GPF, TPF, CPS நம்பர்,
ஃபார் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதில் இருக்கீங்களோ அதோடைய நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இதுவும் உங்களுக்கு IFHRMS லாகின்ல இருக்கும். அதை பார்த்து எழுதி கொள்ளுங்கள். அடுத்து 16 ஆதார் நம்பர். உங்களுடைய ஆதார் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஓட்டர் ஐடி நம்பர். உங்களுடைய தேர்தல் அடையாள அட்டை அதற்குரிய எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பேன் நம்பர், அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்து 17 இந்த அட்டவணையை பூர்த்தி செய்வதற்கு முன்பு சில விளக்கங்களை பார்க்கலாம். இப்போ நீங்கள் குடும்பத் தலைவர் கணவனும் மனைவியும் இருவருமே அரசு பணியில் இருந்தீங்க அப்படின்னா இருவரில் ஏதாவது ஒருவர் மட்டுமே இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அவர்களுடைய அலுவலகத்தில் ஒப்படைக்கலாம். 2 பேருமே இந்த விண்ணப்பத்தை அளிக்க தேவையில்லை. சரி, இப்போ குடும்பத் தலைவர் நீங்கள் பதிவு செஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ நீங்கள் அரசு பணி இல்லாமல் வேறொரு பணியை இருந்தாங்கன்னா அவர்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். பின்பு உங்களுக்கு குழந்தைகள் அவருடைய விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கிறதுனால உங்களுடைய அம்மா அப்பா விவரங்களை இதில் பதிவு செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா உங்களுடைய அம்மா அப்பா பெயரை மட்டும் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுடைய தம்பி தங்கை பெயரை சேர்க்கக்கூடாது. அடுத்து இந்த அட்டவணையை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல்ல உங்களுடைய பெயர், அடுத்து டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப் டு த எம்ப்ளாயி அப்படின்னு இருக்கும். இதில் செல்ஃப் அப்படின்றது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுக்கடுத்தது மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றதில் மேரிட், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றதில் உங்களுடைய பதவியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து வெதர் ஃபிசிக்கலி சேலஞ்சு இன்டெலெக்சுவலி டிசேபிள்டு, அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளி இருந்தீங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்யுங்க, இல்லைன்னா நோ என்பதை எழுதி கொள்ளுங்கள். அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாவதாக கணவன் அல்லது மனைவியின் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 3, 4, 5 இதில் உங்களுடைய குழந்தைகள் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அட்டவணை கீழே டீட்டெயில்ஸ் ஆஃப் த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் டிசேபிள் சில்ட்ரன் ஆஸ் ஆர்டர்ட் இன் பேரா 3-4 ஆஃப் அனெக்சர் ஏ ஆஃப் த GO டு பி ஃபர்னிஷ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய குழந்தைகள் அல்லது நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கு அனெக்சர் ஏ ஆஃப் 4, அதாவது பேரா 3/4 அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படிவத்தை நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் கேட்டு பெற்று அதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அது கீழே சிக்னேச்சர் ஆஃப் த எம்ப்ளாயி, உங்களுடைய கையெழுத்தை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது அது கீழே பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த டிராயிங் அண்டு டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் இன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ உங்களுடைய டிராயிங் ஆஃபீஸர் DDO அவர் இந்த இடத்துல கையொப்பம் இட வேண்டும். அதுக்கு அடுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களுமே உங்களுடைய அலுவலகத்தில் பூர்த்தி செய்ய வேண்டியது. அதை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இதுபோல் இந்த 3 பக்கத்தை மட்டும் நம்ம பூர்த்தி செய்து கொடுத்தால் போதுமானது. அடுத்து இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் எத்தனை காப்பி உங்கள் அலுவலகத்தில் கேட்குறாங்களோ அத்தனை காப்பியை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2026 அனெக்சர் 6 அதற்குரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.